ஏய் வா மச்சான், இங்க என்னடா பண்ற? பாஸ் நான் இங்க பீட்டர். பீட்டர், இங்க என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். பாஸ் இதான் நம்ம கம்பெனி. அப்படியா? வாங்க போய் வேலையை பார்ப்போம். இருங்க குடுமா. இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் பாஸ். போட்டோ எடுமா. நாளைக்கு காலையில பேப்பர்ல வந்துடுறோம். அவ்வளவுதானா? போலாம் வாங்க. இருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்டிங்ல இருக்கு. என்ன? இருங்க, ஆரத்தி எடுமா. யார் இவங்க? இவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இவங்க பேர் ரேவதி. ஹை. டக்குனு எடுமா. எதுக்குடா இதெல்லாம்? பாஸ். சாரி, எதுக்கு சார் இதெல்லாம்? இருக்கட்டும் பாஸ், இருக்கட்டும். சரி எடுமா. வாங்க. பாஸ். என்ன? போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு. இந்த ஆரத்தி உங்களுக்கு மட்டும்தான். அப்படியா? அப்ப இத பிடிங்க. நானே வச்சுக்கிறேன். எடுங்க. பத்த வைங்க. எடுமா. என்னாச்சு பாஸ்? எங்க சார் போறீங்க? இங்க வாங்க. சாரி பாஸ், என்னாச்சு? கையில ஸ்டாப்லர் அடிச்சிட்டாங்க, ரத்தம் வருது பாருங்க. அதையம்மா அங்க குத்துன? டேய் பாஸ். சார், போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க சார். சரிங்க பாஸ். இருங்க சார், எனக்கு ஒண்ணும் இல்ல சார். பின்ன லேசா குத்திடுச்சு, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் சார். விட்டுருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நீங்க? நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் யாராவது எடுத்துட்டு வர சார். சார் இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இது அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க செப்டிக் ஆயிடுங்க சார். அப்படி எதுவுமே நடக்காது, விட்டுருங்க சார். என்னடி நடக்குதா? ஒரு சாதாரண ஸ்டாஃபுக்கு அடிபட்டதுக்கு எம்டி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாரு. உன் கனவு பண்ணால்தான். எம்டியோட கல்யாணம், வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துரு. வந்த முத நாள் எல்லாத்தையும் அவ தட்டி பறிச்சிட்டா. ஏய், ஏண்டி வெறுப்பேத்துற? அமைதியா இரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. இருங்க சார், இருங்க. நான் தான் எனக்கு எதுவுமே இல்லன்னு சொல்றேன். இப்ப நான் போட்டுமா வேணாமா? உங்களுக்கு பாஸ் யாரு? நீங்க தான் எனக்கு பாஸ். மரியாதையா போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸா? என்ன சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் என்ன உங்க டிஃபன் பாக்ஸே கேட்டேன். போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க சார். இல்ல பாஸ், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அவைலபிளா இல்ல. ஏங்க, ஒரு ஆபீஸ்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்காதா? என்ன ஆபீஸ் நடத்துறீங்க? அட்மின் நீங்க யாரு? இந்த அவங்க தான். ஏங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையா இங்க? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என்ன வேலை பார்க்கறீங்க நீங்க? சாரி சார், நாளைக்கே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஏங்க, இப்ப அடிபட்டிருக்கு, நாளைக்கு சரி பண்றேன்றீங்க. ஏங்க, நீங்க போய் பேண்டேட் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துடுறேன் பாஸ். இந்தாங்க பாஸ் பேண்டேஜ். கை காட்டுங்க. இல்ல வேண்டாம், கொடுங்க, நானே போட்டு. ஏங்க, கையை காட்டுங்க. சும்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எம்டி சரியான சபல கேஸா இருப்பாரோ? புதுசா வந்தவகிட்ட இப்படி வழிறாரு. பார்த்து கவனமா வேலை செய்யுங்க. தேங்க்யூ சார். சின்ன காயின் தான், சரியா ஃபீல் பண்ணாதீங்க. இவர் எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறை காட்டணும்? இது அக்கறை மட்டும்தானா, இல்ல அத மீறி ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன காயத்துக்கு இவர் எதுக்கு ஓடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்? ஒரு சாதாரண ஸ்டாஃபுக்கு இதெல்லாம் செய்வாங்களா? அதுவும் நான் இன்னைக்கு தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். என்கிட்ட இப்படி நடந்துக்கிறத சாதாரணமா எடுத்துக்க முடியலையே. இப்பவே எதுவும் முடிவு பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என் ரத்தமெல்லாம் கொதிக்குது மாப்ள. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக ஈஸ்வரி எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு தெரிஞ்சு போச்சு. என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது. ஆமாமா, அவனை ஏதாவது செஞ்சாகணும். அந்த ராஸ்கல் என்னடானா நம்ம கிட்டே திமிரா பேசிட்டு போறான். அவனை சும்மா விடக்கூடாது மாமா. என்ன பண்ணலாம் சொல்லுங்க மாமா. ரேவதிக்கு அவன் யாருங்கிறத வெளிச்சம் போட்டே காட்டியாகணும். அப்போ அவன் யாருங்கிற உண்மையை ரேவதி கிட்ட சொல்லிடலான்னு சொல்றீங்களா? மாமா, அவன் ஒரு ஃப்ராடு, டூப்ளிகேட்னு வெறும் வாயால சொன்னா போதாது மாமா. எவிடன்ஸோட நிரூபிக்கணும் மாமா. அப்போதான் ரேவதி நம்புவா, இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டுவா. ஆமா மாப்ள, நாமெல்லாம் சொன்னா ஈஸ்வரி கல்யாணத்தை நிறுத்த மாட்டா. கல்யாண பொண்ணே சொன்னா நிறுத்தித்தானே ஆகணும். ரேவதி வாயாலேயே சொல்ல வைப்போம். கரெக்ட் மாமா. அந்த டுபாக்கூர் கிட்ட நான் போய் பேச்ச கொடுத்து அவன் கார்த்தில்ன்ற விஷயத்த நான் அவன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? எப்படியாச்சும் நாங்க பேசுறத வீடியோவா எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு போய் நம்ம ரேவதிட்ட காமிச்சோம்னா
கோவப்பட்டு அத்தை கிட்ட போய் சண்டை போட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவா மாமா. சரி மாப்ள, வாங்க போவோம். ஆ. மாமா ஆ? அவன் அங்கதான் மாமா நிக்கிறான். நான் போய் பேச்ச கொடுக்குறேன். நீங்க யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்துருங்க. சரிங்க மாப்ள. வாங்க. என்ன அங்க சண்டை போட்டது பத்தாதுன்னு இங்கே தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? உன்கிட்ட சண்டை போட என்ன இருக்கு? நீ பண்ற கேவலமான விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. கார்த்தின்றது ரேவதியோட புருஷன் பேரு. அந்த பேரை வச்சுக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சாமுண்டீஸ்வரி ஆண்டி தான் அந்த பேரை வச்சுக்கிட்டாதான் ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் ஓகே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படிப்பா கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம இப்படி பேசுற? இங்க பாரு, இப்போ உன் பேரையே வேற ஒருத்தன் வச்சுட்டு உன்ன மாதிரியே நடிச்சா உனக்கு கோவம் வராது? நீ கண்டதையும் பேசிய மனசை மாத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. டேய், இப்படிலாம் சொல்ல உனக்கு அருவருப்பா இல்ல? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சின்னு. அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. நீ என்னைக்கு என் சகல கார்த்தியாக முடியாது. ரேவதி மனசுல நீ இடம் பிடிக்க முடியாது. ரேவதிக்கு உண்மை தெரியறதுக்குள்ள மரியாதை எங்கிருந்து ஓடி போயிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா அடி உத வாங்கி அவமானப்பட்டு தான் போவேன். அதையும் பார்க்கலாம். பாரா, நான் சொல்றதா நடக்க போகுது. டேய், உன் வாயிலிருந்து எல்லா உண்மையை வர வைக்க நாங்க 2 பேரும் போட்ட பிளான் தாண்டா அது. நீயும் எல்லா உண்மையும் கக்கிட்ட. இந்த வீடியோவை ரேவதி கிட்ட போட்டு காமிச்சா நீ யாரு, எப்பேற்பட்டவன், என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கன்னு எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிருண்டா. அப்புறம் உனக்கு கல்யாணமா நடக்கும்? ஆள் மாறாட்டம் கேஸ்ல உள்ள போய் கம்பி தான் என்னணும். அதை நடக்கவே விட மாட்டேன். அந்த வீடியோவை அழிக்காம விட மாட்டேன். ஏய் ஏய் நில்றா, ஏய் நில்றா, ஏய். என்ன உண்மையை நிரூபிக்க போறீங்களா? என்ன மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மரியாதையா போனை கொடுங்க. டேய், போனை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தனா? என் உயிரே போனாலும் சரி போனை கொடுக்க மாட்டேன். மரியாதையா கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? வேற மாதிரி கேட்டா தான் கொடுப்பீங்க. டேய், கொடுங்க. நீ எப்படி கேட்டாலும் சரி, உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட தோல் உரிக்காம விட மாட்டேன்டா. கொடுங்கன்னு சொல்றல. டேய், கொடுங்க. ஏய். டேய், விடுறா. யாரு சொன்னாதான் கேப்பீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க.